படையில காத்திருக்கும் பச்சை ஓலை கீற்று சம்பாதித்து வைக்காத சேர்த்து நாளை படையில காத்திருக்க பச்சை ஓலை கீற்று மனிதன் உயிரோ பச்சை ஓலை கீத்துங்களா 2 நீட்டு 7 குறுக்கு ஒரு தடுக்கு அது எதுக்கு போடுறாங்க 2 நீட்டு 7 குறுக்கு ஒரு பச்சை தடுக்கு ஆமா மனிதன் இறந்து விட்டால் ஆமா அந்த 2 நீட்டு 7 குறுக்கு யாரு தெரியுமா 9 நவகிரகங்கள் 9 நவகிரகங்கள்ல முக்கியமான 2 பேர் அந்த நீட்டு போடுறாங்க பாரு அவங்க 2 பேர் ராகு கேது 2 பேர் நீட்ட போறாங்களா கை ராகு கேது பச்சை தடுக்கு ஆமா அதெல்லாம் சொல்லலாம் நேரம் அவங்க இருக்கிற வேஷம் வரணும் அதனால பச்சை தடுக்கு ஏன் போடுறாங்க தெரியுமா அந்த காலத்துல தாய்மார்கள் முறையாக பிள்ளையை பெற்றெடுக்கணும்னா பிள்ளையை பெற்றெடுத்து தாலி கத்திற்கு வைக்க தாலி கத்த அந்த காலத்துல அந்த தாலி கத்துல உதிரத்தோட ஒரு துணியை போட்டு தூக்கி போட்டு வச்சிருவாங்க அந்த குழந்தைய கத்துருவாங்க அந்த உதிரத்தோட இப்ப எல்லாம் பெருசமான பெட்ல வச்சிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல சரிதா தூக்கி வச்சிருவாங்க அதற்கு மாறாக ஒவ்வொரு மனிதன் ஆணும் பெண்ணு இருந்தால் இந்த தாலி கட்டுக்கு பதில் பச்சை தடுக்கு போட்டு தான் பிணையத்தை வைப்பாங்க அதுதான் ஒரு பச்சை தடுக்கு சரி அந்த பணம் செத்து போதுன்னு வச்சுக்க தூக்கி போகும்போது வீட்டை பக்கம் பாக்குது அந்த சனி மரம் போன உடனே அரிச்சந்திரன் கோவில் போற வரைக்கும் வீட்டு பக்கம் முகம் அரிச்சந்திரன் கோவில் போட்ட முகத்தை மாத்திராங்க ஏன் கடைசி பார்வை அதோட சென்று போச்சு அரிச்சந்திரன் கோயிலோட கடைசி பார்வை வீட்டு பக்கம் அரிச்சந்திரன் கோயில் போட்டா சுடுகாட்டுக்கு சொந்த அந்த பார்வை அதான் மாத்திடுவாங்க அங்க சரி மாத்திடுவாங்க அப்புறம் பிறகு சரி அந்த மனுஷனுக்கு அரிசி போடுறாங்க எத்தனை அரிசி ஒரு மனிதனுக்கு எத்தனை அரிசி ஒரு மனிதனுக்கு 3 அரிசி ஒரு மனிதருக்கு 3 அரிசி ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்துட்டு அங்க மணவரில் கொடுப்பாங்க அரிசி சேஷ்ட அரிசி அவன் தாலி கட்டும் போது எல்லாரும் கும்பலா குடிக்கணும் அரிசி போடுவாங்க தாலி கட்டும் போது அது சேஷ்ட அரிசி 3 அரிசி 2வது அரிசி அதே ஆணும் பெண்ணு நல்ல முறையில 10 மாத முறையா இருந்து கர்ப்பம் தரித்து பிள்ளையை பெற்றெடுத்து பெண்மணி தாய் வீட்டில் இருப்பார் தாய் வீட்டுல இருக்கும்போது 3 மாதம் சென்னுடைய இங்க தகப்ப வீட்டுல இருந்து ஒரு 4 பேர் போவாங்க 5 பேர் போவாங்க காப்பு அரிசி கொண்டு போய் கொடுத்து விட்டு அந்த தாயும் பிள்ளையும் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க 2வது அரிசி காப்பு அரிசி 3வது அரிசி மனிதனுக்கு கடைசி அரிசி வாய்க்கரிசி சுடுகாட்டுல போடுறாங்க வாய்க்கரிசி இதான்பா 3 அரிசி மனிதனுக்கு அந்த குடம் வடிக்கிறாங்க தவளை ஒரு சில்வர் தாவலை போட்டு உடைக்கலாம் அதெல்லாம் இயற்கையாகாது ஊற்ற குழியிலே மண்ணெடுத்து உதிர குழியிலே உற்பத்தி செய்து பாய்த்த குயவனார் செய்த பாண்டம் இது செத்தால் வரவோட்டு புதவாது என்று ஆடு பாம்பு மாயனார் குயவன் செய்த மண்பாண்டை இது அதாவது மண்பாண்டம் முடிஞ்சு விட்டால் ஒரு நாய்க்கு தண்ணீர் வைக்கலாம் எச்ச துப்பலாம் ஆனா இந்த பாண்டம் முடிச்சு விட்டா நாற்று எடுத்து விட்டா 1 மணி நேரம் அதற்கு மாறாக ஏன் போடுறாங்க தெரியுமா இதை கட்ட பண்ணி
குடம் எப்படின்னு கேட்டேன். தாயின் கர்ப்பத்தில் இருந்து குழந்தை உடைந்து வெளியே வருது பன்னீர் குடம். பன்னீர் குடம். அதற்கு மாறாக ஒவ்வொரு மனிதன் தாயின் தலைமோட்டில் உடைப்பது தண்ணீர் குடம். தண்ணீர் குடம். இந்த பன்னீர் குடம் உடைந்து முழுசா வெளியே வந்துட்டா தான் குழந்தை உயிரா இருக்கு. அந்த பன்னீர் குடம் உள்ளே உடைந்து குழந்தை செவியில் ஏறி போச்சு வச்சுக்க, ரெண்டாவது அந்த குழந்தை முழுசா பிறக்காது. இன்னைக்கு போய் பாரு பாண்டிச்சேரி ஜிப்மர்ல எத்தனை குழந்தைங்க அந்த தாயோட கற்பத்துல பன்னீர் குடம் உடைஞ்சு போய் என் புள்ள மூச்சு வரல, கிணறி போச்சு, எத்தனை குழந்தைங்க இருந்து போச்சு தெரியுமா? தாயின் கற்ப குளத்தில் உடைந்து பன்னீர் குடம் உடைந்து வெளியே வருது குழந்தை. அதற்கு மாறாத ஒரு மனிதனும் தாயின் தலைமோட்டில உடைப்பது தண்ணீர் குடம்.